இந்த லெசன்ல நம்ம லைப்ரரி கமாண்ட பத்தி பார்க்க போறோம். அது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஃபைல் மெனுல நியூ லைப்ரரி. இந்த லைப்ரரி கமாண்ட் நமக்கு எதுக்கு யூஸ் ஆகுன்னு பாத்தீங்கன்னா நிறைய புக்ஸ் கொண்டே அடுக்கி வச்சுட்டு நமக்கு தேவைங்கிற போது எடுத்து பாத்துக்கிறோம். அதே போலதான் நீங்க யூஸ் பண்ற ரெகுலரா யூஸ் பண்ற இமேஜஸ், கிளிப் ஆர்ட்ஸ், லோகோஸ் எல்லாம் நம்ம அடிக்கொருக்கா யூஸ் பண்றோம்னா லைப்ரரியில செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நம்ம உடனே எடுத்து ஒர்க் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். லைப்ரரி செலக்ட் பண்றீங்க, இப்ப உங்களுக்கு சேவ் பண்ணக்கூடிய டயலாக் பாக்ஸ் ஓபன் ஆகும். நம்ம லோக்கல் டிரைவ் செலக்ட் பண்ணிக்கிட்டு அந்த லைப்ரரிக்கு நேம் கொடுத்துருவோம். நான் டெஸ்ட் லைப்ரரின்னு கொடுத்துட்டு சேவ் பண்றேன். இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பேனல் ஓபன் ஆயிடும். நம்ம ஒரு டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணிக்குவோம். இந்த டாக்குமெண்ட்ல நான் ஒரு லோகோ பிளேஸ் பண்றேன். பிளேஸ் பண்ணியாச்சு. இந்த லோகோ நான் அடிக்கடி எடுத்து யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா நீங்க இதை லைப்ரரியில வச்சுக்க முடியும். கிளிக் பண்ணி ஜஸ்ட் டிராக் பண்றீங்க. இங்க பாத்தீங்கன்னா மவுஸ்ல பிளஸ் சிம்பிள் ஒன்னு ஆட் ஆயிருக்கா, ரிலீஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த ஐகான் சின்னதா தெரியும். அதை அப்படி கிளிக் பண்ணீங்கன்னா அதோட நேம் கொடுத்துக்க முடியும். நம்ம நேம் வந்து எக்ஸ்ட்ரீம் ட்ரைனிங் லோகோன்னு நான் கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். இப்ப இந்த இதை டெலிட் பண்ணிடுவோம். நீங்க உங்களுக்கு எப்பப்ப லோகோ தேவைப்படுதோ அப்பெல்லாம் ஜஸ்ட் கிளிக் அண்ட் டிராப் பண்ணீங்கன்னா போதும், உங்களுக்கு அந்த லோகோ இங்க கிடைச்சிடும். நம்மளோட ஒர்க்கை வந்து ஸ்பீட் பண்றதுக்காக யூஸ் பண்ணலாம்.